வணக்கம். இன்னைக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பற்றி பார்க்கலாம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நமக்கு சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக். இதை பற்றி நியூ புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம். அந்த செய்யலை பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. நெகிழி கிடையாது, நெகிழி. ஞா வரும்ல, அந்த ஞா. இது கடியலூர் உருத்திரங்கண்ணனாரோட ஒரு செய்யுள். அதுக்கப்புறம் இதோட சொல்லும் பொருளும் என்னென்ன சொல்லுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மதலை அப்படின்னு இருக்கு இல்லையா, வானம் ஊன்றிய மதலை போல். இதில் நிறைய ஒரு பெக்யூலரான வேர்டெலாம் வரும். இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்க கொஷின்ஸ் தான். பொருள் சொற்கள் இது இல்லாத கொஷினே இருக்காது. மோஸ்ட்லி ஏதாவது ஒரு கொடுத்து பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பொருள் பார்க்கலாம். மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர், அழுவம்னா கடல், வேயா மாடம்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். அதுக்கப்புறம் சென்னி அப்படின்னா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு, கரையும்னா அழைக்கும். இதில் நிறைய வேர்டு நமக்கு தெரியவே தெரியாது. மதலைனா தூண்ன்றது வேறு எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி அழுவம்னா கடல், கடலுக்கு வேறு சொல்லுன்னு சொல்லுவாங்களோ அதில் அழுவம்னு கொடுத்து கேட்பாங்க. நெகிழின்னா தீச்சுடர். அதுக்கப்புறம் பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. இதுதான் இந்த பாடலோட பொருள். கலங்கரை விளக்கம் பற்றின ஒரு பாடலாக இருக்குது. அதுக்கப்புறம் நூல்வெளி. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். 2 பாடல் இயற்றியுள்ளார். 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இதில் நல்லா பார்த்துக்கோங்க, தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலில் 346 முதல் 351 உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. அடுத்தது, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். அடுத்தது 10 பாட்டு நூல்கள் பார்க்கலாம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டின